ஆனாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி இருக்கு, பிஜேபின்னு ஒரு கட்சி நம்மள வந்து ஒரு தூரமா தான் பார்க்கும், நமக்கு அது அச்சத்துக்குரிய ஒரு கட்சி தான் அப்படின்னு தானே இன்னைக்கும் அவங்க வந்து இருக்காங்க. அது பொய் பிம்பம் என்று இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அந்த ஓட்டு உங்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதை நீங்க கண்கூடா பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் லீக், யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் இருந்துச்சு. அதற்கு பிறகு எதுக்கு ஜவஹர்லாலுக்கான தேவை ஏற்பட்டுச்சு? அதற்கு பிறகு எதுக்கு தமிழ் அன்சாரிக்கான தேவை ஏற்பட்டுச்சு? அதற்கு பிறகு எஸ்டிபிக்கான தேவை எதுக்கு ஏற்பட்டுச்சு? இஸ்லாமிய இளைஞர்கள் திமுக காங்கிரஸ் தங்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்துவது கருதுகிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றி விட்டார். இல்ல அது வழித்தோன்றல், கடைசி அவங்களோட தான் அலைன்ஸ்ல நிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சர்வே போனவங்க அடிப்படையில் சொல்றேங்க. உங்கள்ட்ட இஸ்லாமிய பெண்கள் தனியாக பேசும்போது வேறு கருத்தை சொல்கிறார்கள். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கூட்டமாக இருந்தால் இஸ்லாமியர்கள் வேறு சொல்கிறார்கள். இஸ்லாமிய பெண்களின் பர்டிகுலர் அதை எப்படி 26ல கன்சாலிடேட் பண்ண முடியும்? இந்த 39% 26ல சார், நான் 26ல ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னு சொல்லல. சரி, அப்ப நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட பாத்துக்கங்க. அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அந்த அட்வான்டேஜஸ் எப்படி அறுவடை பண்ண போறாங்கன்னு நான் கேக்குறேன். அது அவங்க பாடு. வாய்ப்பு இருக்கா? நீங்க பார்க்கலாம், பாருங்க 3 மடங்கு வாங்க போறாங்கன்னு. பிஜேபி செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படவில்லை. அதிமுக செயல்பட வேண்டிய வேகத்தில் செயல்படவில்லை.